முதலாவதாக வகவுலுல்லாஹி தஆலா, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், என்னிடத்தில் நீங்கள் என்னை அழையுங்கள், நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாததி சயதுகுலூன ஜஹன்னம தாஹிரீன். சூரா காஃபிர் 60வது வசனம். சூரா காஃபிரில் வரக்கூடிய 60வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அடியார்களை என்னை அழையுங்கள், நான் உங்களுக்கு பதில் சொல்வேன். யாரெல்லாம் என் வணக்கத்தை விட்டு பெருமை அடிக்கிறார்களோ அவர்கள் சிறுமைப்பட்டவர்களாக நரகத்திலே நுழைவார்கள். இப்போ இந்த இடத்துல அல்லாஹு தஆலா பிரார்த்தனைய இபாதத் என்று சொல்லி காட்டுறான். அல்லாஹு தஆலா பிரார்த்தனைய இபாதத் என்று சொல்றான். ஏன் உதுஊனி, என்னை அழையுங்கள் சொல்லிட்டு, இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாததி, யார் எனது இபாதத்தை விட்டு பெருமை அடிக்கிறார்களோ என்று அல்லாஹு தஆலா சொல்றான். பிரார்த்தனை செய்யுங்கள், யார் பிரார்த்தனை செய்யாமல் இருக்கிறார்களோ என்று சொல்வதற்கு பதிலாக யார் என்னை விட்டு என்ன, அதாவது என் வணக்கத்தை விட்டு பெருமை அடிக்கிறார்களோன்னு சொல்றான். அப்படின்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, துஆஉ ஹுவல் இபாதா, பிரார்த்தனை தான் வணக்கம் அப்படின்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே இந்த வசனம் பிரார்த்தனை தான் வணக்கம் என்ற கருத்தை தரக்கூடிய அமைப்பிலே உள்ள ஒரு வசனம். பிரார்த்தனை ஒரு வணக்கம் என்ற அடிப்படையில் இமாம் புகாரி இந்த குர்ஆன் வசனத்தை என்ன செய்கிறார், பதிவு செய்கிறார். எங்களுக்கெல்லாம் தெரியும், சஹீஹுல் புகாரி சஹீஹான ஹதீஸ்களை தொகுப்பதற்காக இமாம் புகாரி தொகுத்த ஒரு நூல். அப்படிப்பட்ட நூலில் இந்த வசனம் சஹீஹனத்துக்காக வேண்டிய கொண்டு வந்தார் இமாம் புகாரி. இந்த ஹதீஸ், இந்த குர்ஆன் வசனத்தை கொண்டு வந்திருக்கிறாரு. அதாவது இந்த குர்ஆன்லையும் சஹீஹான வசனங்கள் லைஃபான வசனம் இருக்குதா, இல்லை அப்படியே இமாம் புகாரி கொண்டு வராரு அப்படி என்று சொன்னால், சஹீஹுல் புகாரி இமாம் புகாரியுடைய நோக்கம் சஹீஹான ஹதீஸ்களை மாத்திரம் பதிவு செய்வது என்றிருந்தாலும், அதை வெறுமனே ஃபிக்ஹ் இல்லாம சும்மா ஹதீஸ் அப்படி 1 2 3 4 8 அப்படின்னு சொல்லி ஒரு 7000 ஹதீஸ்ல அப்படி நோக்கம் இருக்கல. அதை மக்களுக்கு விளங்கப்படுத்தணும், அவருடைய சட்டங்களை எடுத்து சொல்லணும், அவருடைய கருத்துக்களை விளங்கப்படுத்தணும், அவருடைய அறிவிப்புகளை பற்றி சொல்லணும், இதில் உள்ள நபித்தோழர்களுடைய நிலைப்பாடுகளை பற்றி விளங்கப்படுத்தணும் என்ற நோக்கங்களையும் சேர்த்து தான் இமாம் புகாரி என்ன செய்கிறாரு, சஹீஹுல் புகாரியை தொகுக்கிறாரு. அதனால சஹீஹ் அப்படின்னு இமாம் புகாரி சஹீஹான ஹதீஸை தொகுத்திருக்கிறார் அப்படி என்று சொன்னால், அவருடைய நிபந்தனைக்கு உட்பட எந்த ஹதீஸ்களை அவர் தொகுக்க வேண்டும் என்று நினைச்சாரோ அதில் மட்டும்தான். மற்றபடி அசர்கள் கொண்டு வருவார், நபித்தோடர்களோட கூற்றுகள் கொண்டு வருவார், அதெல்லாம் சஹீஹ் லைஃபெல்லாம் என்ன செய்யாது பார்க்க மாட்டார். சில பொழுது சஹீஹா இருக்கலாம், சில லைஃபாக என்ன செய்யலாம் இருக்கலாம். விளக்கங்களில் சில பொழுது பலகீனமான அறிவிப்புகள் என்ன செய்யலாம் இருக்கலாம். சைட் சப்போர்ட்டு கொண்டு வந்ததில் பலகீனமான விஷயங்கள் இருக்கலாம். அதே போல தலைப்புகளில் விளக்கங்களில் குர்ஆன் வசனங்கள் என்ன செய்வார் கொண்டு வருவார். எல்லா நோக்கம் புத்தகம் வெறும் ஹதீஸ் நூலாக இல்லாமல் விளக்கமுள்ள நூலாக என்ன செய்யணும், அது இருக்கணும் என்றதான் நோக்கம். ரைட். முதலாவது பாப், இந்த தலைப்பை வச்சு ஒரு சூரா காஃபிர் 60வது வசனத்தை வச்சு தலைப்பை ஆரம்பிச்சுட்டு, முதலாவது பாப், பாபு லிகுல்லி நபியின் தாவத்துன் முஸ்தஜாபா, ஒவ்வொரு நபிக்கும் பதிலளிக்கப்படக்கூடிய ஒரு பிரார்த்தனை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான் என்ற தலைப்பு. 6304 தான் ஹதீஸ் ஆரம்பிக்குது. 6304 ஆரம்பிச்சு 6407 வரைக்கும் என்ன செய்யுது தொடருது. ரைட். முதலாவது ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லிகுல்லி நபியின் தஅவத்துன் முஸ்தஜாபா யதுஉ பிஹா, ஒவ்வொரு நபிக்கும் அவர் பிரார்த்தித்தால் உடனே அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு பிரார்த்தனையை அல்லாஹ் தஆலா வழங்கி இருக்கிறான். வ உரீது அன் அக்தபி தஅவதி ஷஃபாஅத்தன் லி உம்மதி ஃபில் ஆখিরা, எனக்கு அல்லாஹ் வழங்கிய அந்த பிரார்த்தனையை நான் என் உம்மத்துக்கு பரிந்துரை பேசுவதற்காக மறைத்துக் கொள்ள விரும்புகிறேன். மறுமை நாளில் என் உம்மத்துக்கு பரிந்துரை பேசுவதற்காக நான் என்ன செய்கிறேன், அந்த துவாவை நான் என்ன செய்தேன் வைத்து கொண்டு விட்டேன். அதான் அவருக்காக பயன்படுத்தலை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், ரப்பி ஹப்லி முல்கன் லா யம்பகி லி அஹதின் மின் பஅதி, எனக்கு பின்னால எவருக்குமே கிடைக்காத ஒரு ஆட்சியை நீ எனக்கு தாண்டி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தார் கேட்டார் என்று நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அதுலேயும் சுயநலம் இல்லை, அதுலேயும் உலகம் முழுமையாக இஸ்லாத்தை ஆள வைக்கக்கூடிய அந்த ஆட்சியை என்ன செய்கிறாரு நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறார் கேட்கிறாரு. ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எனது துஆவை நான் என்ன செஞ்சேன், மறுமையில எனது உம்மத்துக்கு ஷஃபாத்துக்காக நான் என்ன செய்தேன் வைத்திருக்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாளை மறுமையில் ஷஃபாத்து வழங்குவதற்கான முதல் அதிகாரம் என்ன செய்து வழங்கப்படுகிறது. இதே ஹதீஸை தான் இமாம் புகாரி 6305வது இலக்கத்திலையும் என்ன செய்றாரு கொண்டு வராரு. இரண்டாவது பாபு 6305வது இலக்கம் அடுத்த ஹதீஸ்லயும் அதே செய்தியை தான் என்ன செய்றாரு கொண்டு வராரு. அடுத்ததாக இரண்டாவது பாபில் பாபு அஃதலில் இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு தேடுகின்ற பொழுது மிக சிறந்த துஆ எது, பாவ மன்னிப்புக்கு மிக சிறந்த துஆ என்ற தலைப்பில் முதலாவது கொண்டு வரார் குர்ஆன் வசனம். முதலாவது என்ன கொண்டு வராரு, இப்போ புகாரியை தான் கவனிக்கணும். நிறைய குர்ஆன் வசனங்களை இமாம் புகாரி என்ன செய்வார் கொண்டு வருவார். அப்போ அவருடைய நோக்கம் சஹீஹான ஹதீஸை தொகுப்பது மட்டுமல்ல, மக்களுக்கு ஒரு ஃபிக்ஹை கொண்டு போய் என்ன செய்யணும் சேர்க்கணும் என்பதுதான். முதலாவது கொண்டு வராரு சூரா நூஹ் 10வது வசனம். இரண்டாவது கொண்டு வராரு சூரா ஆல இம்ரான் 135வது வசனம். இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா, உங்கள் இறைவனிடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள், அவன் பாவங்களை மிகவும் மன்னிக்க கூடியவனாக
இருக்கிறான். யுர்சிலி ஸமா அலைக்கும் மித்ராரா, நீங்கள் அப்படி பாவ மன்னிப்பு கேட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு மழையை இறைவன் என்ன செய்வான், தொடர்ந்து பொழிய வைப்பான். வயும்திதுக்கும் பி அம்வால், உங்களுக்கு நிறைய சொத்துக்களை இறைவன் வழங்குவான். வபனீன், நிறைய குழந்தைகளை இறைவன் தருவான். வயஜஅல் லக்கும் ஜன்னாத்தி வயஜஅல் லக்கும் அன்ஹாரா, உங்களுக்கு நிறைய தோட்டம் துறவுகளையும் உங்களுக்கு ஆறுகளையும் இறைவன் என்ன செய்வான், ஓட வைப்பான். பாவ மன்னிப்பு தேடுவதனால பாவத்தை மன்னிப்பான், உலக வாழ்க்கையை என்ன செய்வான், செழுமையாக்கி அல்லாஹு தஆலா வைப்பான் என்று சூரா நூஹ் 10வது வசனம். அடுத்த சூரா ஆல இம்ரான் 135, வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும் ஸக்கருல்லாஹ், அதாவது முஃமின்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார் என்று சொன்னால், அவர்கள் ஒரு மானக்கேடான விஷயத்தை செய்துவிட்டால் அல்லது தங்களுக்கு தாங்களே அநியாயம் இழைத்துக் கொண்டால், தங்களுக்கு தாங்களே அநியாயம் இழைத்துக் கொண்டால் என்று சொல்றது பாவம் செய்யறது. அப்படி செய்து கொண்டால் ஸக்கருல்லாஹ், உடனே அவர்கள் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவார்கள், உடனே அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவார்கள். ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம், தங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்பார்கள், தங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்பார்கள். வமை யக்ஃபிரு ஸுனூப இல்லல்லாஹ், பாவங்களை அல்லாஹ்வை தவிர வேறு யார் மன்னிப்பார். வலம் யுஸிர்ரு அலா மா ஃபஅலு, அவங்க இன்னொரு பண்பு என்னண்டா, செய்தவற்றில் தொடர்ந்து இருக்க மாட்டார்கள். ஒரு பாவத்தை செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டுட்டாங்கன்னு சொன்னா மன்னிப்பு கேட்காம தொடர்ந்து அதே பாவத்தை செய்து கொண்டு அந்த முஃமின்கள் இருக்க மாட்டார்கள். வஹும் யஅலமூன், அவர்கள் அறிந்த நிலையில் அதே பாவத்தில் தொடர்ந்து நிலைத்து இருக்க மாட்டார்கள். உடனே தௌபா செய்து பாவ மன்னிப்பு கேட்பார்கள். அப்ப இது சூரா ஆல இம்ரான் 135வது வசனம். சூரா ஆல இம்ரான் 135வது வசனம். இது ரெண்டுமே குர்ஆன் வசனம், இது ரெண்டுமே பாவ மன்னிப்பு சம்பந்தமான குர்ஆன் வசனம். இதுக்கான நிறைய தஃசீர்கள் எதுவும் செய்யல, காரணம் எங்களோட நோக்கம் இந்த ஹதீஸ்கள் அவசரமாக படித்து முடிப்பது. 6306வது இலக்கம் இந்த பாபுக்கு கீழே இப்போ அடுத்ததான் கொண்டு வராரு எது அஃதலுல் இஸ்திக்பார் என்றது. அதுக்கு முன்னால கொண்டு வந்தது இஸ்திக்பார் செய்யுங்கன்றது. இஸ்திக்பார் செய்யுங்க, இஸ்திக்பார் செய்வது மூமின்களுடைய பண்பு, பாவத்தில் தொடர்ந்தவர்கள் இருப்பது இல்லை என்றதை கொண்டு வந்துட்டு 6306வது இலக்கமாக ஷத்தாத் இப்னு அவுஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஷத்தாத் இப்னு அவுஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சய்யிதுல் இஸ்திக்பார், பாவ மன்னிப்பு தேடுவதிலெல்லாம் மிகச் சிறந்த பாவ மன்னிப்பு தேடுதல், ஐயகூல அல்லாஹும்ம அன்த ரப்பி, வணக்கத்துக்குரியவன் உன்னை தவிர வேறு நாயன் இல்லை, லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி, உன்னை தவிர நீதான் எனது இறைவன், உன்னை தவிர வணக்கத்துக்குரிய நாயன் வேறு இல்லை, நீதான் என்னை படைத்தாய், வ அன அப்துக், நான் உனது அடியான், வ அன அலா அஹ்திக வ வஅதிக மஸ்ததஅது, நான் உனது வாக்கிலும் உன்னோடு செய்த உடன்படிக்கையிலும் முடிந்த அளவு என்ன செய்கிறேன், கடைபிடித்து வருகிறேன். அவாதிக மஸ்ததஅது அஊது பிக்க மின் ஷர்ரி மா ஸனஅது, நான் செய்தவற்றின் தீங்கிலிருந்து நான் என்ன செய்கிறேன், பாதுகாவல் தேடுகிறேன். அபூ உலக பிநிஅமதிக அலைய வ அபூ பிதம்பி, நீ எனக்கு செய்த நியாமத்துக்கள் அனைத்தையும் நான் ஒப்புக்கொள்கிறேன், எனது பாவத்தையும் நான் ஒப்புக்கொள்கிறேன். ஃபக்ஃபிர்லி ஃபஇன்னஹு லா யக்ஃபிரு ஸுனூப இல்லா அன்ட், எனவே எனது பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உன்னை தவிர பாவங்களை மன்னிக்கின்றவன் வேறு யாரும் இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொல்றாங்க. வமன் காலஹா மினன் நஹாரி மூகினம் பிஹா ஃபமாத மின் யௌமிஹி கப்ல யும்சிய ஃபஹுவ மின் அஹ்லில் ஜன்னah, யார் இதை காலையில் நம்பிக்கையோடு உள்ளத்தால புரிந்து அந்த ஆழ்ந்த உணர்வோடு யார் ஓதி மாலையாவதற்கு முன்னால் மரணிக்கிறாரோ அவர் சொர்க்கவாதிகளில் ஒருவர், அவர் சொர்க்கவாதிகளில் ஒருவர். வமன் காலஹா மினல் லைலி வஹுவ மூகினும் பிஹா ஃபமாத கப்ல யுஸ்பிஹ ஃபஹுவ மின் அஹ்லில் ஜன்னah, யார் மாலையில ஓதி அந்த அதாவது அடுத்த நாள் காலை அடைவதற்கு முன்னால் மரணிக்கிறாரோ அவர் என்ன செய்வார், சொர்க்கவாதிகள் உள்ளவராக இருப்பார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதை நம்ம பாடமாக்கின ஒரு அழகான ஒரு துஆ. ரைட், அடுத்ததாக 3வது பாப் இஸ்திக்ஃபாரின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் யௌமி வல் லைலா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவும் பகலும் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற பாடம். நபி அவர்கள் இரவு பகலாக பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருந்தார்கள். 6307 அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், ரசூலுல்லாஹ் சொல்ல நான் கேட்டேன், வல்லாஹி இன்னி ல அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹி ஃபில் யௌமி அக்ஸர மின் 70 மர்ரா, நான் ஒரு நாளில் 70 முறைக்கு மேல் அல்லாஹ்வின் பக்கம் பாவ மன்னிப்பு தேடி அவன் பக்கம் மீளுகிறேன். அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடி அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹி, இஸ்திக்ஃபார் செய்து தௌபா செய்கிறேன், இஸ்திக்ஃபார் செய்து தௌபா செய்கிறேன். அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹி ஃபில் யௌமி அக்ஸர மின் 70 மர்ரா, 70 முறைக்கு மேல் நான் செய்கிறேன். இன்னொரு அறிவிப்புல இதுல வரல, 100 முறைக்கு மேல் நான் என்ன செய்கிறேன், நான் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடி மீளுகிறேன் அப்படின்றது. தௌபாவை பொறுத்த வரைக்கும் இஸ்திக்ஃபார் என்ற கருத்தை விட விசாலமானது. தௌபா என்ற வார்த்தை இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு தேடுதல் என்பதை விட விசாலமானது. அடுத்த பாப்ல அது வரும்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவராக இருந்தும் கூட, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொர்க்கம் வாக்களிக்கப்பட்டிருந்தும் கூட, நபி அவர்கள் பாவ மன்னிப்பு தேடுறாங்கடா நன்றி காரணமாக இருக்கலாம், இஸ்திக்ஃபார் ஒரு இபாதத் என்றதன் காரணமாக இருக்கலாம், ரசூல் மனிதன் அடிப்படையில் நடக்கக்கூடிய சிறிய சிறிய பாவங்கள் காரணமாக இருக்கலாம், அல்லாஹ் இஸ்திக்பார் இல்லாமலே அல்லாஹ் என்ன செய்வான், அதை மன்னிப்பான், அவைகள் காரணமாக இருக்கலாம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளைக்கு 70 முறை அல்லது 100 முறை பாவ மன்னிப்பு தேடுறாங்க அப்படின்னு சொன்னால் மற்ற மனிதர்கள் என்னது அதை ஃபாலோ பண்ணுவதற்கு மிகவும் கடமைப்பட்டவர்கள் என்பதை என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும்.